எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனாவே செம்ம ஜாலியாக இருக்கும். பெரிய சித்தி வீட்லேருந்து சின்ன சித்தி வீடு, சின்ன சித்தி வீட்லேருந்து மாமா வீடுன்னு மாற்றி மாற்றி ரவுண்டிங்லேயே தான் இருப்போம். அதே போல் தான் இன்றைக்கும் சின்ன சித்தி வீட்லேருந்து பெரிய சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்கள் தாத்தா வீட பழைய வீடு இருக்குது. அதில் வந்து எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே ஒரு மாமரம் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். காய் நல்லா நிறைய காய்ச்சிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லி நாங்களும் பறிச்சுட்டு வந்து அதை அடித்து துவைச்சி உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுபோல் ஒரு குட்டி வாண்டு கூட விடலை, எல்லாம் அடித்து நவுத்துனுச்சு. என்னோட பெரிய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கா, அவளுக்கு கருவாடு ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் நீ உன்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணி தரியா அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடாகி வந்ததும் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து செவந்து வந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து குழஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவாடை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும்.